கிளாஸில் நாம் இப்போது ஸ்லாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் பழகிட்டோம். இப்போது 1 2 3 எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறமா இது நம்ம 1 2 3 இந்த டாட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா சில டாட் வச்சு தான் அடுத்த லைன்கே போடணும். 1 எப்படி போடணும் பார்க்கலாம். 1 இப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும். இப்படி வளையக்கூடாது. இப்படி பென்சில் வளைஞ்சா அது 1 இருக்காது. நான் 1 போட்டுடலாம். அப்புறமா செகண்ட் 2 போட்டுடலாம். இப்படி 1 நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுலாம் போர்டு இப்படி வச்சுருக்கேன். டாட் வைக்கலாம். டாட் வச்சாச்சு. அப்படி திரு 2 மார்க் போடலாம். 2 உங்களுக்கு ஈஸி தான். இப்படி போட்டு இப்படி போடுவீங்களே அதே மாதிரி தான். ஒரு கோவ் போட்டு அங்கிருந்து ஸ்லீப்பிங் லைன் ஒரு கோவ் போடலாமா? நீங்கள் சிசாமி 2 போட்டிங்கன்னா டாட் வச்சுட்டு தான் எப்போவுமே போடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் சிசாமி டாட் வைக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் டாட் என்னை பார்த்து எழுதுங்க. அப்போ ஸ்லோவாக எல்லோரும் எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கு பழகும். இப்படி ஒரு கர்வ் போட்டு அப்புறம் இப்படி அவ்வளோதான். நம்ம இப்படியே போட்டு பழகிட்டோன்னா நீங்கள் ஒரு ஃபுல் பேஜாக எழுதிட்டாங்க. ஃபுல் பேஜ் எழுதிக்கணும். இங்கே ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறமா 3 4 5 6 அப்படி தான் போகலாம். ஒரு கர்வ் போட்டாச்சா இப்படி வளைஞ்சிக்கணும். அப்புறமா அங்கிருந்து இப்படி ஸ்லீப்பிங் லைன் அவ்வளோதான் 2. நீங்கள் இப்படி பழகிடலன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நீங்கள் இப்படி உங்களுக்கு வரலன்னா பேரண்ட்ஸை எழுதி தர சொல்லுங்கள். கை பிடிச்சி டாட் வச்சு டாட் வைக்கணும். உங்களுக்கு சிசமி தெரியலன்னா டாட் வச்சு பேரண்ட்ஸை எழுத சொல்லுங்கள். அதனாலேயே நீங்கள் எழுதிட்டு வரலாம். ஒரு டாட் வச்சுட்டு தான் போடணும். இப்படி போட்டு அப்புறம் இப்படி இப்போ ஃபுல் பேஜும் 1 2 எழுதிட்டு வாங்க. ஃபுல்லாக ஒரு பேஜுக்கு 2 ஃபுல்லாக ஒரு பேஜுக்கு தெரியாத அவங்களுக்கு பேரண்ட்ஸ் டாட் லைன் வச்சு தரணும். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மேலே எழுதணும். 2 ஸ்டார்ட் பண்ணலாம். டாட் லைன் நான் வச்சுட்டேன். அதனால் எழுதி காமிக்கிறேன். இதான் 2 1 2 எழுதியாச்சு. நான் ஒரு பேஜாக ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டேன். ஒரு பேஜ் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படி கேட்டேன்னா உங்கள் வயசு என்ன சொல்லணும். சில சமயம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கும்போது ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படி சொல்லும்போது ஐ ஆம் 4 years old. அப்புறம் அவங்க 5 சொன்னாங்க. 5 நீங்கள் சொல்லணும் 5 years old அப்படி சொல்லணும். How old are you அப்படி சொன்னாங்கன்னா I am 5 years old. இப்போ உங்களுக்கு 4 ஆயிடுச்சுன்னா I am 4 years old அப்படி சொல்லணும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.